சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் இன்று இணைகின்றனர். இதனால் காலையிலிருந்தே பனையூர் அலுவலகத்தில் பூங்கொத்துடன் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோர் காத்து கொண்டு இணைவதற்காக, குறிப்பாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் இன்று இணைய உள்ள நிலையில் இது இன்று வரை அவர் வருவார் என உறுதி செய்யவில்லை. ஆனால் கண்டிப்பாக இன்றும் நாளையும் அல்லது தமிழக முதலமைச்சர் பிறந்தநாள் அன்று இணையும் வாய்ப்பு உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. மாற்றுக் கட்சியினர் பலரும் இன்று தாவேக அலுவலகத்தில் இணைவதற்காக காலையிலிருந்து பூங்கொத்துடன் அலுவலக வாசலில் காத்திருப்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு பனையூர் அலுவலகமே ஒரு பரபரப்பான சூழல் நிலை வருகிறது. குறிப்பாக வாரம் சனிக்கிழமை அன்று மட்டும் ரெகுலராகவே பனையூர் அலுவலகத்தில் ஒரு இணைப்பு விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாற்றுக் கட்சியினர் பலரும் தாவேகால் இணைந்து வருகின்றனர். இதனால் சனிக்கிழமை என்றாலே பனையூர் அலுவலகம் ஒரு பரபரப்பான சூழல் நிலை வருகிறது. குறிப்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தற்போது வெற்றி பெற்ற எலெக்ஷனில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து இணைவது நம்ம பார்த்தோம். இந்த வகையில் இன்றும் அதுபோல் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர் இங்கு தாவேகால் இணைவதற்காக பூங்கொத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறார் வெளியில் வாசலில். குறிப்பாக அமைச்சர்கள், பொதுச் செயலாளர் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். தற்போது அமைச்சர் செங்கோட்டையன் மட்டும் அலுவலகத்தில் உள்ளே சென்றுள்ளார். அதே போல் நடிகர் மன்சூர் அலிகானும் வந்துள்ளார். ஆனால் பலரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களும் இன்று இணைய உள்ளனர். இந்த நிலையில முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் இன்று தாவேகாவில் இணைய உள்ள ஒரு தகவலும் வெளியானது. இது இன்று வரை அது உறுதி செய்யவில்லை என்பதால் அவர் வருவாரா என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விஜய், அதாவது தமிழக முதலமைச்சர் பிறந்த நாள் அன்றே விஜயபாஸ்கர் இணைவாரும் என்று ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பனையூர் அலுவலகத்தில் ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு ஒரு பரபரப்பான சூழ்நிலை வருகிறது. செங்கோட்டையன் அமைச்சர் வந்துள்ளார். புத்தியான, அதாவது பொதுச் செயலாளர் வந்த பிறகே இந்த இணைப்பு விழா தொடங்க உள்ளது. அதே போல் மாற்றுக் கட்சியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகம் சார்பிலும், அதாவது கம்பம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற ஜெகநாத் மித்ரா தன்னுடைய முன்னேற்ற கழக கட்சியும் தாவேகால் இணைக்கிறார். அதே போல அதிமுகவில் இருந்து சமீபத்தில் விலகிய இயக்குனர் RV உதயகுமார் தன்னுடைய ஆதரவாளரும் இன்று இணைகிறார். அதே போல் திருவாயூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MG சுப்பிரமணியன், தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் நாராயணன், EN சிவகுமார் திமுக வர்த்தக அணி மாவட்ட துணை அமைப்பாளரும், சரஸ்வதி பெரியசாமி திமுக ஒன்றிய செயலாளர் பதவி வகித்தவர். அதே போல் திமுக முன்னாள் மாவட்ட பிரதிநிதி அந்த பெரியசாமி, அதே போல 117வது மண்டல கவுன்சிலராக KKR வெங்கடேசன் திண்டுக்கல் மாநகர கவுன்சிலர் இருந்தவர் சுயேட்சையாக வெற்றி பெற்று திமுக இணைந்தார். அவரும் தற்போது தாவேகால் இணைவார். அதே போல மாநகர இளைஞர் துணை அமைப்பாளர், தொழிலதிபர்கள் என நடிகர்களோட, குறிப்பாக மன்சூர் அலிகான் என பலரும் இன்று பனையூர் அலுவலகத்தில் வந்துள்ளனர். வாரம் சனிக்கிழமை என்றாலே ஒரு பனையூரில் ஒரு இணைப்பு விழா தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சனிக்கிழமை என்றாலே காலையிலிருந்தே பனையூர் அலுவலகத்தில் பூங்கொத்துடன் காத்து கொண்டிருக்கிறார். அதே போல ஒரு நபர் இந்த தாவேகால் இணைய வரும்போது அவருடன் ஆதரவாளராக சுமார் ஒரு 200-300 நபர்களை அழைத்து வருவதால் உள்ளே பனையூர் அலுவலகத்தை அமர வைப்பதற்கு இயலாமல் அலுவலகத்தில் வாசலிலே அவர்களை காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இணைப்பு விழா முடியும் வரை பனையூர் அலுவலகத்துக்கு வாசலில் காத்துக் கொண்டிருப்பதால் பனையூர் அலுவலக வாசலில் சனிக்கிழமை என்றாலே இணைப்பு விழா நடைபெறும். ஒரு 1000த்துக்கும் மேற்பட்டவர் பனையூர் அலுவலகம் அந்த சாலையில் காத்திருப்பதால் சனிக்கிழமை பனையூர் அலுவலகம் ஒரு பரபரப்பான சூழல் வருகிறது. இந்த நிலையில் இன்றும் இந்த இணைப்பு விழா நடைபெற உள்ளது. சுமார் 12 மணியின் அளவில் இந்த இணைப்பு விழா துவங்க உள்ளது. குறிப்பாக பொதுச் செயலாளர் புத்தியானந்த் வந்த பிறகு இந்த இணைப்பு விழா துவங்க உள்ளது. இதற்காக தற்போது பலாயிரம் ஆதரவாளர்கள், 1000க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் பனையூர் அலுவலகத்தில் இணைப்பு விழாவில் பங்கேற்பதற்காக பலரும் பூங்கொத்துடன் தற்போது பனையூர் அலுவலகம் வாசலில் காத்துக் கொண்டிருக்கின்றனர்.